இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு 7 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மாவனுடைய மறைவிற்கு பிறகு எந்த கட்சியிலும் இணையாமல் ஒரு தனி மனிதனாக பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசி வந்த நான் டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி தமிழ்நாட்டை இனிமேல் காப்பாற்ற வேண்டுமானால் விஜயால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இனி எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் இருக்கிற நாளில் என்னுடைய பேச்சையும் என்னுடைய மூச்சையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தந்தால் 1 கோடி இளைஞர்களை தயார் செய்யக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடக்கிறோம். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தர், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வள்ளலார், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், திண்டுக்கல் நகரில் நாகல் நகரில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்தி வெற்றி பெற்றான் தர்மராஜ் என்ற ஒரு வரலாற்றை தர்மராஜ் பதிவு செய்திருக்கிறார். அறையுவில் விட்டார் ஜலீல், அறையுவில் விட்டார் தர்மராஜ். இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் நடத்த முடியுமா என்று? நடத்த முடியாது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தள்ளி போட முடியாத தாகம், தமிழக வெற்றி கழகம் அலட்சியப்படுத்த முடியாத அரண், தமிழக வெற்றி கழகம் அணைக்க முடியாத நெருப்பு, தமிழக வெற்றி கழகம் தாண்ட முடியாத அகழி, தமிழக வெற்றி கழகம் சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற மான பெருமதில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் கொள்ளிடமாக, லட்சக்கணக்கான தாய்மார்களினுடைய மனம் என்கிற மகுடத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவன் விஜய். அவருக்கு வயது குறைவென்கிறார்கள், அவருக்கு அனுபவம் இல்லை என்று அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாட பூபதிகள் புலம்புகிறார்கள். எங்கள் தளபதி விஜயனுடைய பயணம் தொடங்கியதற்கு பிறகு அறிவாலயத்திற்கு அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது. அச்சத்தில் உறைந்து கிடக்கிறார்கள். 5000 ரூபாய் பெண்களுக்கு தருகிறார்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தருகிறார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லாம் எங்கள் தளபதியின் தயவால் தான் இது வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலம் கொடுக்காது, நீ இப்போதையே கொடுக்கிறாய். நீ நிறைவேற்றிய இடைக்கால பட்ஜெட்டில் இப்படி ஒரு நிதி கொடுப்பேன் என்று சொன்னாயா? உன்னுடைய கருவூலத்தில் அதற்கான காசு இருக்கிறதா? ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற நீ நாட்டு மக்களை ஏய்க்கவும் ஏமாற்றவும் ஒரு தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? மாட்சிமித்திங்க முதலமைச்சரை கேட்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியும், தமிழக வெற்றி கழகத்திற்கு நாட்டு மக்கள் தருகிற வரவேற்பும் உன்னுடைய உறக்கத்தை கலைத்திருக்கிறது. நீ பெற்றெடுத்த பிள்ளை உதயநிதியின் கையில் அண்ணா உருவாக்கிய அறிவியக்கத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நீ திட்டமிடுகிறாய். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், லேவாதேவி ஜமீன்கள், லைசன்ஸ் தாரர்களின் கையில் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை 1967 அண்ணா வீழ்த்தி அன்னை தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு ஆதாரம் எழுதினார். அண்ணா 18 ஆண்டு காலத்தில் 49 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 18 ஆண்டு காலம் குரல் தேய பேசி, விரல் தேய எழுதி, கால் தேய நடந்து அண்ணா 18 ஆண்டு காலம் பட்ட பாட்டில் 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த தலைவன். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கவிஞர்களுக்கு ஏற்பட்டாத கந்தர்வ பேரழகன் 8வது வள்ளல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் 77 ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது.
அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அண்ணா திமுக தவிர்த்து ஒரு ஆட்சி வேண்டும் என்று கருதுகிற மக்கள் தமிழ்நாட்டில் 37% மக்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் எங்கே போக போகிறது? தாவேகாவுக்கு வரப்போகிறது. அதுதான் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். 37% வாக்கு பிரச்சாரம் செய்யாமலே எங்களுக்கு வருகிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வரத்தான் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தோம். 9 திமுக மாவட்ட செயலர்கள் வைகோவை நம்பி வந்தார்கள். இன்றைக்கு அந்த கட்சி மண்ணோடு மண்ணாகி இப்பொழுது அறிவாலயத்தில் ஸ்டாலின் காலடியில் 7 அடி உயரமுள்ள வைகோ கீழே விழுந்து கிடக்கிறான். பரிதாபமாக இருக்கிறது.